தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. சாமுண்டீஸ்வரி இந்த எலெக்ஷனில் வின் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக 1 by 1 பிளான் போட்டுகிட்டே தான் வந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு பிளான் தான் இப்போது சாமுண்டீஸ்வரி லாக்கப்பில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் அண்டு மயில்வாகனம் இவங்க 2 பேரும் அந்த ராமசாமியை தேடிட்டு இருக்காங்க. எவ்வளவு தேடியும் எங்கே தேடியும் அவரை கண்டுபிடிக்கவே முடியலை. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த ராமசாமியை கண்டுபிடிக்கிறது பரமேஸ்வரி பாட்டி, அதாவது கார்த்தியுடைய பாட்டி தான். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதான் இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் ராமசாமியுடைய ஃப்ரெண்டு அவருக்காக சாப்பாடு வாங்கிக்கிட்டு கையில் ஃபோனோட காதில் ஹெட்செட்டோட நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி போகிறப்போ எதிர்த்தாப்பில் பாட்டி நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ பாட்டியை தவறுதெல்லாம் இடிச்சிடுறாங்க. பாட்டியும் கண்ணு தெரியாமல் ஏன்டா அப்படி போயிட்டுருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு திரும்பி போகும்போது அப்போ தான் அவர் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பர்ஸ் வந்து கீழே விழுது. அதை பார்த்த பாட்டி எடுத்துகிட்டு நேராக அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா 2 பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அந்த சமயம் பார்த்து வெளியில் யாரோ கதவை தட்டுற சத்தம். இந்நேரத்தில் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு சந்தேகம். ஒருவேளை நம்மளை யாராவது ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற சந்தேகத்தோட கதவை திறந்து பார்த்தா பாட்டி தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி ராமசாமியுடைய ஃப்ரெண்டு வந்து கேட்கும்போது, பர்ஸை கீழே போட்டுட்டு கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்காம வந்துட்டேன், அதை கொடுக்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ராமசாமி வெளியில் வராங்க. ராமசாமியை பார்த்ததுமே பாட்டிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. யாருப்பா நீ, ஊருக்கு புதுசாக இருக்க, உன் அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லி ராமசாமி கிட்டே கேட்க, அப்போது பேர் ராமசாமி, அப்பா பேர் பச்சைமுத்து அப்படின்னு சொல்லி திக்கி சொல்ல, அட உன் அப்பா அம்மா பேர் தானே கேட்டேன், அதுக்கே இப்படி திணறிட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போகிறாங்க. ஸோ மறுநாள் ரேவதி கோவிலுக்கு போகிறாங்க. அம்மாவுடைய நிலைமை நினச்சி கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ராமசாமி சீக்கிரமாக கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு கோவிலை விட்டு வெளியில் வந்தால் பாட்டியோட என்ட்ரி. ஸோ பாட்டிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே ரேவதி சொல்லிட்டாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, தனக்கு யாரும் தகவல் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவன் மறைஞ்சிருக்கவங்களுடைய பேர் என்ன, அவன் எப்படி இருப்பான், ஃபோட்டோ ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாட்டியும் விசாரிக்க, அவருடைய பேர் ராமசாமி, இளம் வயசு தான் ஆனால் ஒல்லியாக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது பாட்டிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ அவனை மாதிரி ஒருத்தனை இந்த ஊரில் நான் ஒரு வீட்டில் பார்த்தேன், அவன் பேரும் ராமசாமி தான் அப்படின்னு சொன்னதும், ஸோ இந்த விஷயத்த கார்த்திகிட்ட உடனே தெரியப்படுத்தலான்னு ரேவதி சொல்லும்போது பாட்டி தடுத்து, அதெல்லாம் வேணாம், முதல்ல நான் அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு லாக் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் கார்த்திக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாட்டியும் ரேவதியும் நேராக அந்த வீட்டில் போய் கதவை தட்டுறாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேவதி ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பிளான் என்னென்னா அவனை நைஸாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் லாக் பண்ணுறதான். ஸோ பாட்டியும் கதவை தட்ட அவரும் கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது வீட்டில் ஒரு கறி விருந்து வைக்கிறோம், வந்து சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ராமசாமியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போன இடத்துல பாட்டியும் கார்த்தியும் இருக்கிற ஃபோட்டோவை ராமசாமி பார்த்துட்டு, நீ அந்த கார்த்தியுடைய பேரந்தானா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. அப்படி தப்பிக்க முயற்சி பண்ணும்போது பாட்டியும் ரேவதியும் மடக்கி பிடிக்கிறாங்க. ஆனாலும் ராமசாமி இங்கே கட்டையை எடுத்து பரமேஸ்வரியையும் ரேவதியையும் வந்து அடிக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் 2 பேரும் அடியை தாங்கிக்கிட்டு அவரை உடனே ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ண ரேவதி கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் கார்த்தியோட ஃபோன் நாட் ரீச்சபிளில் இருக்குது. ஸோ இதனால் ரேவதி பாட்டியை அனுப்பி வைக்க அவருக்கு காவலாக ரேவதி அந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பாட்டி கார்த்தியை கூட்டிகிட்டு வர அங்கேருந்து கிளம்புறாங்க. பாட்டிக்கு வேறு தலையில் அடிபட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ராமசாமியை எங்கே தேடி கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி மயில்வாகனம் ராஜராஜன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். அதாவது கார்த்திக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி சந்திராவுக்கு தெரிஞ்சதுன்னா ஸோ அவங்க ஏதாவது பிளான் பண்ண சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் கார்த்தி எப்படி அந்த ராமசாமியை பிடிக்கிறாரு, லாக்கப்பில் இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரியை எப்படி வெளியில் எடுத்துகிட்டு வர போகிறாரு அப்படின்றதான் அப்கமிங் எபிசோட். சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.